அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டிக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றாய். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேச்சை நிறைவு செய்யும் தருணத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிடும் எங்களது கூட்டணி கட்சி வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக நயினார் நாகேந்திரன் இருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையின் மூலம் சூசகமாக வெளிவந்துள்ளது. இதேபோல் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நடந்த கூட்டத்தில் உரையை முடிக்கும் போது எங்களது கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கின்ற பொழுது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டிக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை கேட்டு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.